ஓகே, குட் ஈவினிங். சரி, ஓகே. ஸோ நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ் தான் கொஞ்சம் பார்ப்போமா? ஓகே, என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். சரி. ஸோ நாங்கள் முதல் 3 யூனிட் தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் அதுக்குள்ளே வர கொஷின்ஸை நான் பௌத்து எக்ஸாம் மாதிரி வச்சேன் நான். ஸோ அதில் வர கொஷின்ஸை கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. ஓகே, சரி. ஸோ இந்த ஃபோர்த் கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். select select from among the following. ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி விடுறேன். ஓகே. ஓகே, சரி. 4வது கொஸ்டின். select from among the following the option which can be considered as reference data type in Java. சரி. So select from among the following the options which can be considered as a reference data type. ஸோ நாங்கள் ஜாவால 2 வகையான டேட்டா டைப் படிக்கிறாங்க. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், மற்றது ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். ஸோ உங்களுக்கு தெரியும், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல 4 கேட்டகரி இருக்குன்னு சொல்லி படிச்சாங்க. 4 கேட்டகரி, 8 டேட்டா டைப்ஸ் இருக்குது. 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. 4 கேட்டகரியில 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது சொல்லி படிச்சாங்க. ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ல உங்களை பொறுத்த வரையில ஒரு டேட்டா டைப் தான் நாங்கள் பார்ப்போம். பட் நிரம்ப டைப் இருக்குது. சரி, ஓகே. நான் நோட்ஸை எடுப்போம், ஒருக்கா பார்ப்போம். நோட்ஸ் எடுத்து பார்ப்போமா? ஸோ இது 2வது யூனிட்டுக்குள்ள 3வது யூனிட்டுக்குள்ள வேறு. ஓகே, வரட்டுமா? ஓகே. ஸோ நாங்கள் படிச்சினாங்க என்னென்னு படிச்சினாங்கன்னு சொன்னால், தேர் ஆர் 8 ப்ரீமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லி படிச்சினாங்க. சரியா? 1 minute. ஓகே, சரி. நாங்கள் என்னென்னு படிச்சினாங்க, தேர் ஆர் 8 ப்ரீமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லி படிச்சினாங்க. சரி, 8 ப்ரீமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி படிச்சினாங்க. 4 கேட்டகரி: இன்டீஜர், ஃப்ளாட், கேரக்டர், தென் பூலியன் என்று சொல்லி 4 கேட்டகரி படிச்சினாங்க. 4 கேட்டகரி. அதுல இன்டீஜருக்குள்ள எங்களுக்கு 4 டேட்டா டைப்ஸ் வரும்: பைட், ஷார்ட், இன்டீஜர், லாங்னு சொல்லி பார்த்துனாங்க. சரி. பைட்ன்னு சொல்றது சின்ன சின்ன டேட்டா டைப். அதுல ரேஞ்சும் நாங்கள் படிச்சினாங்க. ஒரு டேபிளா தந்துனாங்க, இன்டைரக்ட் டேபிளா. பைட்ன்றது இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், ஜாவான்றது சைன்ட் லாங்குவேஜ். ஜாவால வந்து எப்பவுமே அதோட குறியீடும் பட்டிருக்கு. சரி, ஜாவான்றது ஒன்லி சைன்ட் லாங்குவேஜ். இது சைன்ட் டேட்டா டைப்ஸை கொண்டிருக்கும் சொல்றேன். என்னென்னு படிச்சுனாங்க, ஜாவா only support signed integers. Java does not support
அன்சைன் இண்டிஜர். அன்சைன் சொன்னா இந்த 1 2 3ன்னு சொல்லி சைன் முன்னுக்கு பிளஸோ மைனஸ் சைன் இல்லாம இருக்கிற இண்டிஜர்ஸை ஜாவா சப்போர்ட் பண்ணாது. ஜாவா ஒன்லி சப்போர்ட் சைன் இண்டிஜர்ஸ். என்ன சைன் இண்டிஜர்ஸ். ஸோ அது எப்பவுமே பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லி சைன் இருக்கிற இண்டிஜர்ஸ் அது சப்போர்ட் பண்ணும். ஸோ பைட்டை பொறுத்தவரையில -128 +127 வரைக்கும். ஷோர்ட்டை பொறுத்தவரையில இந்த ரேஞ்ச். இண்டிஜரை பொறுத்தவரையில பெரிய ரேஞ்ச். மற்ற லோங்ன்றது இன்னும் பெரிய ரேஞ்ச் சொல்லி நாங்கள் பார்த்தோம். சரி, அப்படி பார்த்து கொண்டோம். சொன்ன சும்மா டேட்டா டைப்பை பற்றி கதைக்கிறேன். பட் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னா தேர் ஆர் 8 primitive டேட்டா டைப்ஸ். இந்த primitive டேட்டா டைப்ஸை வச்சுக்கொண்டு டிஃபால்ட், அதாவது இதுதான் அடிப்படை டேட்டா டைப்ஸ். இதை வச்சுக்கொண்டு தான் இன்னொரு வகையான டேட்டா டைப்ஸை நாங்கள் உருவாக்குற நாங்கள் அது சொல்றது ரெஃபரன்சல் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ரெஃபரன்சல் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியோ, ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ரெஃபரன்சல் டேட்டா டைப். STRING ஸ்ட்ரிங் என்றது ஒரு ரெஃபரன்சல் டேட்டா டைப். அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எப்படி வருகுதுன்னு சொன்னா, ஸ்ட்ரிங் என்றால் முதல்ல என்ன, ஒரு சொல்லு இல்லாட்டி ஒரு சென்டென்ஸ் இல்லாட்டி அதன் ஒரு வேர்ட், ஒரு சொல்லு இல்லாட்டி ஒரு சென்டென்ஸ். உதாரணத்துக்கு ஆப்பிள், இது ஒரு ஸ்ட்ரிங். ஒரு வேர்ட் இது ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமிங்ல ஒரு வேர்டையோ ஒரு சொல்லையோ நாங்கள் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங் எப்படி உருவாகுதுன்னு சொன்னா ஏ பி பி எல் இ என்று சொல்லி 5 கேரக்டர்ஸ் சேர்ந்து உருவாகுது. 5 கேரக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு வேர்டு உருவாகுது. ஸோ இது ஒரு ரெஃபரன்சல் டேட்டா டைப். இந்த ஸ்ட்ரிங் எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அது உருவாகுது. கேரக்டர்ஸ் என்ற பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை வச்சுக்கொண்டு இந்த ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப் உருவாகுது. சரியா? ஸோ நாங்கள் 4 வகையான டேட்டா டைப் பார்த்துனாங்க. பைட், ஷார்ட், இன்டிஜர், லாங்னு சொல்லி அதோட சைஸை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளவு பெரிய பெருமானத்தை ஸ்டோர் பண்றீங்களோ அதுக்கு ஏற்றது போல நீங்கள் டேட்டா டைப்பை சூஸ் பண்ணி கொள்ளணும். ஒரு சின்ன உங்களோட எக்ஸாம் மார்க்ஸ்ன்னு சொன்னால் அது ஒரு 100 தாண்டி போகாது. அப்போ அதுக்குள்ள 100க்குள்ள உள்ள வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு நீங்கள் பெரிய டேட்டா டைப்பை பயன்படுத்தி கம்ப்யூட்டர்ல பெரிய அளவு மெமரியை நீங்கள் வீணாக பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரும்பின மாதிரி எஃபிஷியன்சியா சின்ன சின்ன டேட்டா டைப்ஸ்களை சின்ன தேவைக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். சரி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ன்றது என்னது? தசம புள்ளி உள்ள எண்களை சேமிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்றோம். உதாரணத்துக்கு 3.75 ஒரு காசு, என்ன அவங்களோட கேஷ், மணி, அது சம்மந்தப்பட்ட விடயங்கள். இல்லாட்டி அகலாங்கு நெட்டாங்கு, லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படியான இதுகளை சேமிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்டை பயன்படுத்தலாம். அதுலேயும் சின்ன ஃப்ளாட், பெருசு டபுள். என்ன பின்னால தசம புள்ளிக்கு பின்னால் இருக்கிற எண்கள் கூடிக்கொண்டு போக போக அதன் ப்ரிசிஷன், அதன் அக்யூரேசி அதிகரிக்கும். ஸோ ஃப்ளோட்டை விட டபுள் ப்ரிசிஷன் கூடினது. கேரக்டர்ன்றது சார்ண்டா இப்ப ஏ பி சி அது மட்டும் இல்லை, உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ், கீபோர்ட்ல என்னென்ன இருக்கும், அட் சிம்போல், ஹேஷ் சிம்போல், அது மட்டும் இல்லை உலகத்துல இருக்கிற அத்தனை லாங்குவேஜ்ல இருக்கிற கேரக்டர்ஸ், சிங்கிள் லாங்குவேஜ்ல இருக்கிற கேரக்டர்ஸ், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், இல்லை உலகத்தில் இருக்கிற பிரெஞ்சு, உலகத்தில் அத்தனை லாங்குவேஜ் கேரக்டர்ஸையும் நாங்கள் இதில் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது 16 பிட் யூனிகோட் கேரக்டர்ஸ். யூனிகோட்ன்றது என்னது? உலகத்தில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜ் உள்ள கேரக்டர்ஸும் அதுல இருக்குது. அதனால தான் நாங்கள் யூனிகோட்ல டைப் பண்றோம். அடுத்து பூலியன்ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்படி 4 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒரு ரெஃபரன்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ரெஃபரன்ஷியல் டேட்டா டைப். எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு படிப்பிச்சேன். 8 பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க. என்ன ஸோ கேட்ட கேள்வி என்ன? இதுல இது கன்சிடர்ட் ஆஸ் ரெஃபரன்ஷியல் டேட்டா டைப்னு சொல்லி கேட்டிருக்குது. ஆன்சர் வந்து ஸ்ட்ரிங். இன்டிஜர், ஃப்ளாட், பைட், பூலியன் எல்லாமே பிரிமிட்டிவ் டேட்டா டைப் நாங்கள் பார்த்துக்கொண்டோம். சரி, அடுத்தது செலக்ட் ஃப்ரம் எமோங் த ஃபாலோவிங் வேலிட் அசைன்மெண்ட் அலோட் இன் ஜாவா. ஓகே, ஸோ இது ஒரு வேரியபிள் ஒன்றை டிக்ளேர் பண்ணி அதில் வேல்யூ அசைன் பண்ணுறதை பற்றி கதைக்கிறேன். வேரியபிள் ஒன்றை டிக்ளேர் பண்ணி அதில் வேல்யூ ஒன்றை அசைன் பண்ணுறதை பற்றி கதைக்கிறேன். சரி, நாங்கள் எப்படி வேரியபிள் ஒன்றை டிக்ளேர் பண்ணுறாங்க? ஒரு வேரியபிள் ஒன்றை நாங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணி கொள்றாங்க? எப்படி? முதலாவது, ஜாவா வந்து ஸ்ட்ரிக்ட் டேட்டா டைப் லாங்குவேஜ். ஸ்ட்ரிக்ட்லி டேட்டா டைப்னு சொல்றத ஸ்ட்ரிக்ட்லி டைப்ட் லாங்குவேஜ்னு சொல்லிக்கொள்வோம். ஸ்ட்ரிக்ட்லி டைப் லாங்குவேஜ்னு சொல்லிக்கொள்வோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா
நாங்கள் எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறாங்க? முதலாவது டேட்டா டைப்பை நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். இன்டீஜர் இப்போ தானே பார்த்துறாங்க. இன்டீஜர் இல்லாட்டி ஃப்ளாட் இல்லாட்டி லாங் இல்லாட்டி ஷார்ட் இல்லாட்டி பைட் இல்லாட்டி சார் என்ன இல்லாட்டி பூலியன் ஏதாச்சும் மெட்டியில் ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் என்ன பிரமாணத்தை ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அங்கால அந்த வேரியபிளுக்கு ஒரு பெயர் நான் உங்களுக்கு சாப்டர் 2ல் உங்களுக்கு படிப்பிச்சேன்னா ஒரு வேரியபிளுக்கு எப்படி பேர் வைக்கணும்னு சொல்லி படிப்பிச்சேன்னா சரி. அப்ப என்ன பேர் வைக்கலாம்? சும்மா நான் ஒரு பேர் வைக்கட்டா? ஏஜ். ஏஜ். ஓகே சரி. ஸோ இதை சொல்றது இதை நாங்கள் என்னன்னு சொல்றாங்க இப்படி இப்படி எழுதுறத இதை என்னன்னு சொல்லுவோம்? இது என்னன்னு சொல்றது? டிக்ளரேஷன் சொல்லி பார்த்துறாங்க. டிக்ளரேஷன் 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 மீன்ஸ் ஒரு வேரியபிள் வந்து நாங்கள் உருவாக்குறோம். இது இது என்னது? இதை சொல்றது ஐடென்டிஃபயர்ன்னு சொல்லுவோம். நீங்கள் வேரியபிள் பேர் என்று சொல்லக்கூடாது. உண்மையில ப்ரோக்ராமிங் நீங்கள் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபயர்ன்னு சொல்லணும். IDENTIFI ஐடென்டிஃபயர். 3 டேட்டா டைப். ஸோ ஹியர் வி டிக்ளேர்ட் a வேரியபிள் ஏஜ். என்ன ஏஜ் என்ற பேர்ல நாங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம். ஓகே சரி. ஓகே இனி இதுக்கு ஒரு பெருமானத்தை நாங்கள் போடணும். நாங்கள் ஒரு வேரியபிளை உருவாக்கினால் இனி நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த அந்த வேரியபிள் ஐடென்டிஃபையரை கூப்பிட்டு அந்த பேரை கூப்பிட்டு அதுக்குள்ள ஒரு வேல்யூவை நீங்க ஹோல்ட் பண்ணுங்க, அதுக்குள்ள வச்சிருங்கோ என்று சொல்லி சொல்றது. இதை சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூவை நாங்கள் அசைன் பண்றோம். இதை சொல்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல் சொல்லக்கூடாது. இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அசைன் பண்றோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இதை சொல்றேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம்? அசைன் பண்ணுறோம். சரி ஓகே. இப்படி இதை நாங்கள் இப்படி 2 லைன்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி 2 லைன்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி படிச்சுட்டாங்க. ஒரு லைன்லயே எழுதி கொள்ளலாம். என்னென்னு எழுதி கொள்ளலாம்? இன்டீஜர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18. எப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க ஏஜ் என்ற ஐடென்டிஃபயர்ல இன்டீஜர் டேட்டா டைப்ல ஒரு வேரியபிளை நாங்கள் இங்க டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ள 18 சொல்லி இருக்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி நாங்கள் அந்த வேரியபிளை இனிஷியேட் பண்ணிக்கொள்றோம். பாருங்க நான் இவ்வளவு டேர்ம் அதுல கொண்டு வரேன்னு சொல்லி. Here, by using the identifier age, we declared a variable in the data type of integer and assign the value 80. Okay, actually here we initiate a variable in the identifier age in the data type of integer and assign the value 80. நாங்கள் 18 வேல்யூ நாங்கள் ஏஜெண்ட் ஐடென்டிஃபயரில் ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பான ஒரு வேரியபிளை நாங்கள் டிக்ளேர் பண்ணி அதுல 18 வேல்யூ நாங்கள் என்ன செய்யறோம்? அசைன் பண்ணி இனிஷியேட் பண்ணி கொள்றோம். நாங்கள் அசைன் பண்றதை பற்றி சொல்றேன், இனிஷியேட் பண்றதை பற்றி சொல்றேன், டிக்ளேர் பண்றதை பற்றி சொல்றேன். சரி, ஐடென்டிஃபையரை பற்றி கதைக்கிறேன். ஸோ இவ்வளவு விடயத்தை பற்றி நான் கதைச்சு கொள்றேன். சரி, ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டா சரி. ஸோ இப்படித்தான் நாங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி என்ன செய்யறோம்? நாங்கள் அசைன் பண்ணி கொள்றாங்க. ஓகே சரி. ஓகே இதுல எது சரி எது வேலிட்னு சொல்லி கேட்டிருக்குது. சரி, ஏ இஸ் ஈக்குவல் பிளஸ் 55 எப்படி சொல்லிடணும்? இப்படி நாங்கள் ஒன்றும் படிக்கலைன்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாச்சும் படிச்ச நீங்களே? எப்படி நீங்கள் ஏதாச்சும் படிச்ச நீங்களா? எனக்கு தெரியல படிச்ச மாதிரி. எப்படி நான் ஒன்றும் படிக்கல. நீங்கள் ஒன்று படிச்ச நீங்கள் எப்படின்னு சொன்னா எப்படி படிச்ச நீங்கள்னு சொன்னால் ஏ பிளஸ் ஈக்குவல் 55 இது ஒரு வேல்யூ. இப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்படி எங்கேயாச்சும் படிச்சிருப்பிய, இப்படி படிச்சிருப்பிய. பட் இப்படி படிச்சிருக்க மாட்டேன். இப்படி ஒன்று இல்லை. இது இது ஒரு பிழையான
இது இப்படி ஒன்றும் இல்லை. அது சின்டாக்ஸ்லி அது wrong. ஸோ அது இப்படி ஒன்றும் இல்லை. சரி, இதுல அவ என்ன சொல்லிடணும்னு சொன்னால், இவ என்ன சொல்லிட்டோம்னு சொன்னா, select among the following the valid assignment allowed in Java, assume that all variable are properly declared. முதலே ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணிட்டோம், ஏதோ ஏ என்று சொல்லி ஒரு ஏ என்ற வேரியபிளோ, வேல்யூ என்ற வேரியபிளோ, மார்க் என்ற வேரியபிளோ, ரிசல்ட் என்ற வேரியபிளோ ஏதோ இனிஷியலி டிக்ளேர் பண்ணியாச்சுது. அது ஏதோ டேட்டா டைப்ல இன்டீஜர் ஏ வேல்யூ இப்படி நாங்கள் கமா கமா போட்டு டிக்ளேர் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். ஒரே அடியாவது டிக்ளேர் பண்ணலாம். ஏ வேல்யூ மார்க் மற்றது ரிசல்ட். ரிசல்ட் இப்படி நாங்கள் ஒரு அடியாவே என்ன செய்துட்டோம், ரிசல்ட் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. இங்க எங்க பிரச்சனைனா அசைன்மெண்ட்ல தான் பிரச்சனை. அசைன் அதுக்கு வேல்யூ அசைன் பண்றதா நீங்க இஷ்யூ. ஒரு டே நாங்க டிக்ளேர் பண்ணலாம், அது பிரச்சனை. டிக்ளேர் பண்ணிட்டோமா, ப்ராப்பரா டிக்ளேர் பண்ணியாச்சு, அது சரி. அசைன் பண்றதை பத்தி நாங்க இப்ப கதைக்கிறோம். சரி, ஓகே. இப்ப பார்ப்போம். இது இப்படி ஒன்றே நாங்க படிக்கல, இப்படி ஒன்று இல்லை, அது பிள்ளை. வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 78. முதல் இந்திய ரெண்டு வேல்யூ டிக்ளேர் பண்ணப்பட்டிருந்தால் வேல்யூக்குள்ள 78 போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, இது சரி, அது சரி. அடுத்தது முதலே டிக்ளேர் பண்ணியிருந்தால், முதலே டிக்ளேர் பண்ணியிருந்தால் மார்க் இஸ் ஈக்குவல் டு மார்க் பிளஸ் 45. இது சரியோ? முதல் டிக்ளேர் பண்ணியாச்சாம், அது சரி. இது யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம், இது சரியா பிள்ளையா? மார்க் இஸ் ஈக்குவல் டு மார்க் பிளஸ் 45, இது சரியா பிள்ளையா? கரெக்ட். மிதுரன் சொல்ற சரியான்னு சொல்லி. ஓகே, இது சரி. சின்டெக்ஸ்லி இஸ் கரெக்ட். இதுல எந்த ஒரு வலுவும் இல்லை. இது சின்டெக்ஸ் எரர் எதுவுமே இல்லை. ஆனால் இதுல மீனிங் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மார்க் ஈக்குவல் டு மார்க் பிளஸ், நான் கூட்டணும், மார்க்கோட கூட்டணும் 45. சரி, மார்க்குக்கு முதல்ல என்ன இருக்குது? மார்க்குல இல்லாம நான் என்னட்டு கூட்டுறது? நீங்கள் முதல் மார்க் இஸ் ஈக்குவல் டு 18 இப்படி போட்டிருந்தா, நீங்கள் அது அடுத்த லைன்ல இது முதலாவது எழுதியிருந்தால் அடுத்த லைன்ல நீங்கள் மார்க் இஸ் ஈக்குவல் டு மார்க் பிளஸ் போடுவேன்னு சொன்னா, ஆல்ரெடி இருந்த மார்க் எடுத்து 18 எடுத்து அதோட 45 கூட்டிட்டு ரெண்டையும் கூட்டின பெருமானத்தை, அதாவது 18 பிளஸ் 45 என்ன கூட்டினா 63. 63 இதுக்குள்ள அசைன் பண்ணலாம். ஆல்ரெடி இதுல என்ன செய்திருந்தா, அசைன் பண்ணி இருந்தா. இப்படித்தான் நீங்க ஒன்றுமே அசைன் பண்ணலையே, இப்படித்தான் ஒன்று இங்க அசைன் பண்ணலையே, எப்படி அசைன் பண்ணல? பண்ணாம என்னடு நான் மார்க்கோட 45 கூட்டுறது? அதுதான் நீங்க பிள்ளை. ஒன்லி டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்குது, ஒன்லி டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கு. அதுக்கு ஏதாச்சும் அசைன் பண்ணிருப்போம்னு கேட்டா தெரியாது எனக்கு, தெரியாம நான் ஒன்றும் சொல்லலாம். சரி, அப்ப இது பிரச்சனை. அடுத்தது ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் 56. ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் 56 இப்படி என்றால் என்ன? ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் 56 இப்படி என்றால் என்ன? இப்படி என்றால் என்ன மீனிங் என்று சொன்னா, இது ஒரு இதை சொல்றது ஷார்ட், SHORT, ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர். இதை சொல்றது ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஒரு ஷார்ட் கட், உங்களோட டேர்ம்ல சொல்ல போனா ஷார்ட் கட் மாதிரி. இதுக்கான ஷார்ட் கட்னு சொன்னா, இப்போதான் சும்மா இன்னொன்று எழுதி காட்டுறேன். A பிளஸ் ஈக்குவல் 5
இப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் a is equal to a plus 5. a plus equal 5 என்ன அர்த்தம்னு சொன்னால் a is equal to a plus 5. Yeah, it's same like C. உங்களுக்கு தெரியும் தானே ஜாவாவும் சியும் ஜாவா இங்கிருந்து வந்தவர். ஜாவா யாரை காப்பி அடிச்சவர்? சியத்தான். சியையும் சி பிளஸ் பிளஸையும் காப்பி அடிச்சு தான் ஜாவா வந்தவர். அது நாங்கள் அது சரியான டேர்ம்ல சொல்ல போனா ஜாவா வந்து நாங்கள் நீட்டா கதை கூட மட்டும் சொன்னா ஜாவா இன்ஹெரிட்டட் இன்ஹெரிட்டட் சிண்டெக்ஸ் ஃப்ரம் சி. சியில இருந்தா எடுத்துக்கொண்டது சிண்டெக்ஸ். ஓகே. நோ ஐ டோல் சேம் லைக் ஆன்சர் சி. ஓகே. சிய போல. எஸ் எஸ், அது சரி. சிய போல சிய போல சிய போல ഇതിന്റെ ஷார்ட் கட் தான் இவரை போல இவரை போல. ஓகே. எப்படி a பிளஸ் ஈக்குவல் 5 சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா a இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் 5. ഇതിന്റെ ஷார்ட் கட் தான் இவர். அதாவது இப்ப இதுல நீங்கள் மார்க்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா இதுல மார்க் இருந்துச்சுன்னு சொன்னா இவருடைய ஷார்ட் கட் தான் டி இன் ஷார்ட் கட் தான் சாரி சி இன் ஷார்ட் கட் தான் டி. இவருடைய ஷார்ட் கட் தான் ஷார்ட் கட் மார்க். சரியா? ஸோ அப்ப என்ன பிரச்சனை, நாங்க சிக்கு என்ன சொன்னா நான் மார்க்குக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டிருந்தா தான் நான் கூட்டலாம். போடாம என்னட்டு நான் இதுல கூட்டுறது? மார்க்குக்கு முதல்ல என்ன இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. இதுல என்ன இருக்குன்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணி அசைன் பண்ணாம எப்படி நான் அதை இதோட கூட்டுறது? அதான் இல்ல பிரச்சனை. அடுத்தது இது என்னது? இதுவும் அப்படித்தான். எதை போல? இது அடுத்த பிரச்சனை. என்ன சரியோ? சரியோ? இ இ சரியா பிள்ளையா? ஆதில் சொல்றார் நோ என்று சொல்லி. ஓகே. தர்மிளா ராங். இதுதான் ராங். எஸ், ராங் தான். ஏன் ராங்? எனக்கு அது ராங். சரி, எனக்கும் தெரியும் ராங் தான். அது ஏன்? ரீசன் என்ன ரீசன்? ஏன் ராங்? ஏற்கனவே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலையா? அதுதான் ரீசன். நாங்கள் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன செய்துட்டோம்? இங்க நாங்கள் ஆல்ரெடி இன்டிஜர் டேட்டா டைப்ல நாங்கள் என்ன செய்துட்டோம்? வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டோம். இன்டிஜர் டைப்ல வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டோம். இன்டிஜர் டேட்டா டைப்ல நாங்க வேல்யூ டிக்ளேர் பண்ணியாச்சு. சாரி, என்ன வேல்யூன்ற இன்டிஜர் டேட்டா டைப்ல நாங்கள் வேல்யூ என்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். இன்டிஜர் டேட்டா டைப்ல வேல்யூ என்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். திருப்பியே நாங்கள் இங்க இன்டிஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் இப்படி எழுதினா கம்பைல் பண்ற டைம்ல சொல்லும் ஆல்ரெடி டிக்ளேர்ட் சொல்லி சொல்லும். அப்படி ஒரு எரர் வேறு. ஆல்ரெடி டிக்ளேர்ட் சொல்லி எரர் வேறு. அதே போல இது முதலாவது இஷ்யூ. ஆல்ரெடி நாங்கள் டிக்ளேர் பண்ணியாச்சு. திருப்பி நாங்கள் இன்டிஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டோம். இது திருப்பி டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது முதலாவது இஷ்யூ. ரெண்டாவது இஷ்யூ டெர்மிலா சொல்றது போல வேல்யூக்குள்ள நாங்கள் எந்த பெருமானமும் நாங்கள் அசைன் பண்ணாம முதல் இதுல நாங்கள் வேல்யூ ஈக்குவல் டு சும்மா 10ன்னு சொல்லி ஏதோ நாங்கள் அசைன் பண்ணி இருந்தால்தான் நாங்கள் என்ன செய்யலாம்? அதோட பெருமானத்தை கூட்டலாம். என்ன? அப்படி அசைன் பண்ணாம பெருமானத்தை கூட்டலாம். அப்ப முதலாவது பிரச்சனை ஆல்ரெடி டிக்ளேர்ட். ரெண்டாவது பிரச்சனை வேல்யூ அசைன் பண்ண படையல. அசைன் பண்ணாம நாங்க என்ன செய்யலாது? அதுக்குள்ள அதோட நாங்கள் கூட்டே இயலாது. சரி, இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்குது. அப்ப இதுக்கு ஆன்சர் பி மட்டும்தான் சரி. பி மட்டும்தான் சரி. ஓகே. அடுத்தது
18வது ஒரு கேள்வி, சாரி 18 என்ன, 6வது ஒரு கேள்வி. ஆம், இதுல சில சின்டெக்ஸ்களை மாத்திக்க என்ன நடக்கும்? இதுல ஓகே, என்ன கேள்வின்னு சொன்னா ஆக்சுவலா அந்த கேள்வியில மிஸ் ஆயிட்டது. சின்டெக்ஸ் மாத்தினா இது எரர் ஆகும். Consider the following program written in Java. Select from among from the following. Which one cause error? Which one cause error? Compilation error. Compilation error. Compile பண்ணிக்கு இது எரரை தரும். இது எரரை கொண்டு வரும். சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஐடியா? Which one caused the compilation error? யாராச்சும்? சரி, நான் கொஞ்சம் கதைக்கிறேன். சாரி, கொஷின் வந்து கம்பைலேஷன் எரர் இல்லாதது அப்படியா? ஓகே. மோனிஜா, ஓகே. சரி சரி, ஓகே. ஓகே. கொஷின் என்னன்னு சொன்னா, செலக்ட் ஃப்ரம் among the following the correct options on modifying the above program without making compilation error. ஸோ இதில் நாங்கள் இதை நாங்கள் மாடிஃபை பண்ணிக்க இது கம்பைலேஷன் எரர் இல்லாமல் ரன் ஆகும்ன்றதான் கேள்வி. சரியா? கம்பைலேஷன் எரர் இல்லாமல் இது ரன் ஆகும். எது கம்பைலேஷன் எரர் இல்லாமல் ரன் ஆகும்? இப்போ இந்த கோட் சரியா வேலை செய்யுமா? இந்த கோட் சரியா வேலை செய்யுமா? சரியா, அது என்ன சொல்லணும்னா இதான் அர்த்தம். இப்போ இந்த கோட் சரியா வேலை செய்யும். நான் இப்படி இப்படி மாத்தினா பிறகும் அது சரியா வேலை செய்யும் என்று சொல்ற எது, சொல்ற ஆன்சர் எது? மாத்தினா பிறகும் சரியா வேலை செய்யும் சொல்ற ஆன்சர் எது? ஓகே. சரி. வார நான் எழுதி விளங்கப்படுத்துறது ஈஸி. நான்
சரி ஓகே. ஓகே அலைன் பண்ணி சரி ஓகே. இப்ப பார்ப்போம். இது ஒரு இது ஒரு ஜாவா ஒரு கிளாஸ் 5. ஜாவா கிளாஸ் 5 சொன்னா நீங்க குழம்பி போடுவீங்க. ஜாவா கிளாஸ் ஜாவா கிளாஸ் சரியா ஓகே. ஜாவா கிளாஸ் வந்து ஜாவா கிளாஸ் சரி. ஜாவா கிளாஸ் இதை நீங்கள் என்ன செய்யணும்? இப்படிதான் நீங்கள் கோடிங் எழுதுவீங்க. எடுத்து போட்டு என்ன செய்வீங்க? இந்த கிளாஸுக்கு பேர் எது? இதுல கிளாஸோட பேர் எது? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ன்றது கிளாஸோட பேர். இந்த நேம்ல தான் நீங்கள் என்ன செய்யணும்? சேவ் பண்ணணும். இந்த நேம்ல தான் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. எப்படி சேவ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டாட் ஜாவா ஜாவான்னு சேவ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுவீங்க. இது கிளாஸ் நேம். இது வந்து கிளாஸ் நேம். கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் என்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல் இருக்கணும்னு நான் உங்களுக்கு படிப்பிச்சேன்னா கவனமா பார்த்துக்கொள்வோம். சரி. ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கும். ஓகே. உள்ளுக்கு இருக்கிறவர் என்னது? இவர் யாரு? இவர் மெத்தட். இவர் மெத்தட். மெத்தட் படிப்பிச்சேன். மெத்தட். அந்த மெத்தடுக்கு பெயர் மெயின். மெயின்ன்றது அந்த மெத்தடுக்குரிய பெயர். சரி. மெயின்ன்றது மெத்தடுக்குரிய பெயர். ஓகே. ஸோ இதுல நான் வேற உங்களுக்கு என்ன சொல்லணும்? இது நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் உண்டு. இதுல வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே. இது என்னது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லை. இது என்னத்துக்காக நாங்கள் எழுதுறோம்? நாங்கள் ஏதாச்சும் ஒன்றை பிரிண்ட் பண்றதுக்காக நாங்கள் எழுதி கொள்வோம். ஏதாச்சும் ஒன்றை பிரிண்ட் பண்றதுக்கு எழுதி கொள்வோம். ஸோ இதுல விமுக்தி ஜேபி ரெண்டு பிரிண்ட் பண்றதுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே. இதுல வேற நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே. இப்ப சரி. இப்ப இதுல இந்த பப்ளிக்ன்னு இருக்கிறது என்னது? இதுல பப்ளிக்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த பப்ளிக்ன்னு சொல்லி இருக்கிறது என்ன? பப்ளிக் அப்படின்னா என்ன? இதை சொல்றது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் என்று சொல்றது. ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். இதை நீங்கள் விளங்குறதுக்கு முதல் உங்களுக்கு சிலது உங்களுக்கு புரியணும். இப்ப எப்படி பாருங்க என்னென்றால் அஹ், என்ன கிளாஸ்ண்டா முதல்ல என்ன கிளாஸ்ண்டா என்ன? ஸோ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட்டை மேனேஜ் பண்ற ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்க ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு கிளாஸ், ஸ்டாஃப்ன்றது ஒரு கிளாஸ், மற்றது ஃபீஸ்ன்றது ஒரு கிளாஸ், டைம் டேபிள் என்று சொல்றது ஒரு கிளாஸ். இது எல்லாமே கிளாஸஸ். அதாவது நாங்கள் சொன்னாங்க எப்பவுமே இந்த உலகத்துல நாங்கள் எல்லாத்தையுமே கிளாஸா தான், அதாவது கிளாஸிஃபை பண்ணி பிரிச்சு கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். அதே போல இங்கேயும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியின் அடிப்படையில அதோட இயல்புகளின் அடிப்படையில ஒரு இன்ஸ்டியூட்டை மேனேஜ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் எழுத போறோம்னு சொன்னா அதை நாங்கள் கிளாஸா பிரிப்போம். ஸ்டூடெண்ட்டுக்குள்ள வர விடயங்கள் ஐடி நேம் அதுகளை ஒரு இடத்துல எழுதுவோம். ஸ்டாஃபுக்குள்ள வாரத ஒரு இடத்துல எழுதுவோம். ஃபீஸுக்கு வார எழுதுவோம். டைமுக்கு வார இடத்துல எழுதுவோம். ஸ்டூடெண்ட் செய்கிற ஆக்ஷன், ஸ்டூடெண்ட் செய்கிற ஃபங்க்ஷன், ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை தனி எழுதுவோம். எக்ஸாமுக்கு சிட் பண்ணுவினம், பே பண்ணுவினம் ஃபீஸை. இப்படித்தான் ஒரு கிளாஸை நாங்கள் எழுதி படிச்சு நாங்கள். ஸ்டூடெண்ட் இது கிளாஸ் நேம், அது அவைய அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், இது அவைய ஃபங்க்ஷன்ஸ் இப்படி படிச்சு நாங்கள்.
என்ன இப்படித்தான் படிச்சோம். அப்ப இதே ஓகே படிச்சோம் சரி. இதுக்கும் இந்த பப்ளிக்ன்றதுக்கும் என்ன சம்மதம் என்றால், சில நேரங்கள்ல ஸ்டூடெண்ட் அக்சஸ் பண்ற ஏதாச்சும் ஒரு மெத்தட், ஸ்டூடெண்ட் பாவிக்கிற ஏதாச்சும் ஒரு இத இந்த ஸ்டாஃப்ஸ் பாவிக்கலாம். ஸ்டூடெண்ட் செய்யற ஒரு விடயத்தை ஸ்டாஃப் செய்யக்க நாங்க திருப்பி கோடிங் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸை ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு மெத்தட்டை நாங்கள் என்ன செய்து கொள்வோம், இந்த ஸ்டாஃப்ஸு கொடுத்து கொள்ளலாம். சரி, ஸ்டூடெண்ட் என்ன மெத்தட் ஆக்சஸ் பண்ணி நாங்கள் ஸ்டாஃப்ஸு கொடுத்து கொள்ளலாம். அப்ப நாங்கள் திருப்பி திருப்பி கோடிங் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரியோ, அப்படி அக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸ் பப்ளிக்காக இருக்கணும். பப்ளிக்கா இருந்தால்தான் மற்ற மற்ற கிளாஸ்களை என்ன செய்யலாம், அந்த பர்டிகுலர் பப்ளிக்கா இருக்கிற கிளாஸ் அக்சஸ் பண்ணலாம். இல்லாட்டி அக்சஸ் பண்ணலாம். அதான் சொல்றது அக்சஸ் மாடிஃபையர்ஸ் என்று சொல்றோம் நாங்க. இது பப்ளிக்கா இருந்தா மட்டும்தான் நாங்க அக்சஸ் பண்ணலாம், இல்லாட்டி அக்சஸ் பண்ணலாது. அக்சஸ் மாடிஃபையர்ஸ் என்று சொல்றது. இப்ப நாங்கள் ஒரு சிஸ்டம் செய்யக்க இப்படித்தான் ஒரு எல்லாத்தையும் கிளாஸ்களா பிரித்து செய்வோம். ஒரு கிளாஸுக்குள்ள வர ஃபீச்சரை இன்னொரு கிளாஸுக்கு தேவையான பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த கிளாஸ் வந்து பப்ளிக்கா இருக்கணும். அப்ப நீங்கள் இதுல பப்ளிக் போடாம விட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, ரன் பண்ணும். ஆனால் மற்ற கிளாஸால இந்த பப்ளிக் போடாத கிளாஸுக்குள்ள இருக்கிற விடயத்தை பாவிக்க இயலாது. என்ன ஸோ இதான் விடயம். ஸோ பப்ளிக் போடாட்டியும் ரன் பண்ணும். சரி, இது முதலாவது. சரி, பப்ளிக் போடாட்டியும் ரன் பண்ணும். ஆனா என்ன பிரச்சனை, மற்ற கிளாஸால இந்த பப்ளிக் போடாத கிளாஸுக்குள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸை பயன்படுத்த இயலாது. சரியா, அடுத்தது இது ஒரு மெயின் மெத்தட். மெயின் மெத்தடுக்கு என்ன போட்டிருக்கு, பப்ளிக் போட்டிருக்கு. மெயின் மெத்தடுக்கு இது கட்டாயம். மெயின் மெத்தட் எப்பவுமே கட்டாயம் பப்ளிக்காக இருக்கும். மெயின் மெத்தட்ன்றது எப்பவுமே பப்ளிக்கா இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னு சொன்னார், ஏன் மெயின் மெத்தட் பப்ளிக்கா இருக்கணும்னு சொன்னார், அப்படி பப்ளிக்கா இருந்தால்தான் இந்த இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ரன் பண்ணிக்க, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்க ஜேவிஎம் ஜேவிஎம் என்ன செய்யும், இந்த மெயின் மெத்தட்டை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி அக்சஸ் பண்ண இயலாது. அந்த மெத்தட் கட்டாயம் ஒரு கிளாஸ்ல இருக்கிற மெயின் மெத்தட் எப்பவுமே பப்ளிக்கா இருக்கும். அப்படி இருந்தா தான் ஜேவிஎம் அக்சஸ் பண்ணி அதை அந்த ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ண இயலும். இல்லாட்டி இனிஷியேட் பண்ண அது இனிஷியேட் வேலை செய்யாமல் போயிடும். இப்போ கட்டாயம் அந்த மெயின் மெத்தட்ன்றது பப்ளிக்காக இருக்கணும். அது ஓகே, பட் கிளாஸ் பப்ளிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த கிளாஸ்ல இருக்கிற மெயின் மெத்தட் பப்ளிக்காக இருக்கும். இப்போ இந்த பப்ளிக் இருக்கிறது போல வேறு ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லி கேட்டா இருக்குது. பிரைவேட் பிரைவேட்னு சொல்லி ஒரு நாங்கள் இந்த பப்ளிக்கு பதிலாக பிரைவேட் என்றும் பாவிக்கலாம். அப்படி பாவிச்சா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுக்குள்ள சும்மா கால்குலேட் ஏஜ் சொல்லி ஒரு கால்குலேட் ஏஜ் சொல்லி ஒரு மெத்தட் இருக்குன்னு வைப்போமே, அதை வந்து நான் பிரைவேட்னு சொல்லி விட்டேன்னு சொன்னா கால்குலேட் ஏஜ்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அந்த கிளாஸுக்குள்ள ஒரு கால்குலேட் ஏஜ்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தட் மாதிரி கால்குலேட் ஏஜ்னு சொல்லி ஒரு யூசர் டிஃபைன் நீங்களா உருவாக்கின ஒரு மெத்தட் இருக்குன்னு வைப்போமே, அப்படி உருவாக்கலாம். மெயின் மெத்தட்ன்றது டிஃபால்ட் மெத்தட், நீங்களாவே நிரம்ப மெத்தட்ஸ்ல இதுல உருவாக்கலாம். இப்ப நான் பாருங்க, எக்ஸாம், சிட் எக்ஸாம், பே ஃபீஸ் சொல்லி நான் இதுல நிரம்ப மெத்தட்ஸ் உருவாக்கி வச்சுக்கிறேன். அப்படி நீங்க இதுல கோடிங் எழுதலாம். மெயின் மெத்தட் மாதிரி நீங்க இதுல எழுதலாம். அப்படி எழுதிக்க அந்த மெத்தட் நீங்க பிரைவேட் என்று மாத்தினா, பப்ளிக்கு பதிலாக பிரைவேட் என்று போட்டால் அதை மற்ற கிளாஸுகள் ஸ்டாஃப் என்ற கிளாஸோ ஃபீஸ் என்ற கிளாஸோ இவரை அக்சஸ் பண்ண இயலாது. பிரைவேட்டா இருந்தால் இங்க அக்சஸ் பண்ண இயலாது. பிரைவேட்டா இருந்தால் அக்சஸ் பண்ண இயலாது. சரி, ஸோ அப்படி பப்ளிக் மாதிரி பிரைவேட்னு சொல்லியும் அக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் அந்த மற்ற கிளாஸுகள் அக்சஸ் பண்ண இயலாது. சரி, ஓகே. இதுல இந்த பிரிண்ட் எல்என்னு சொல்லி இருக்கல, எல்என்னு சொன்னா லைன் பிரிண்ட் எல்என் என்றால் லைன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த விமுக்தி ஜேவீரன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி போட்டு அதுல ஒரு லைனை அது அடுத்த லைனுக்கு அதை மூவ் பண்ணி விட்டுருப்போம். அந்த பாயிண்ட்ல நீங்க திருப்பி பிரிண்ட் பண்ணிக்க முன்னுக்கு தான் இதுல தான் பிரிண்ட் ஆகும். அதாவது அடுத்த லைன்ல தான் பிரிண்ட் ஆகும், பக்கத்துல பிரிண்ட் ஆகாது. பிரிண்ட் எல்என்னு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அது அதோட அந்த லைனை முடிச்சுட்டு
விட்டுரும். இனி அது அடுத்த லைன்ல தான் பிரிண்ட் பண்ணுறா பிரிண்ட் பண்ணலாம். நீங்க பிரிண்ட் எல்லுனுக்கு பதிலாக பிரிண்ட் என்று சொல்லியும் எழுதலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்று சொல்லியும் எழுதலாம். பட் அப்படி எழுதினால் திருப்பி பிரிண்ட் பண்ணிக்க அதுக்கு பக்கத்திலேயே மற்றதுகள் வேறு. பிரிண்ட் எல்லுன்னு சொன்னா அதோட லைன் முடிஞ்சுது, திருப்பி வேற பிரிண்ட் பண்ணிக்க அது அடுத்த லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இவ்வளவு தான் இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம். கேள்விக்கு வருவோம். இதுகள் நீங்கள் செய்து பார்த்திருக்கணும். நீங்கள் ஜாவாவை உங்கள் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி செய்து பார்த்திருக்கணும். செய்து பார்த்துருந்தா தான் இந்த கொஸ்டின்ஸ்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, இதுல பார்ப்போம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இது இந்த மெத்தேட்டை மாத்தினா பப்ளிக்கை பிரைவேட் மாத்தினால் பிரச்சனை இல்லை, ஒர்க் பண்ணும். ஆனால் மற்ற கிளாஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிடலாம். சாரி, இது மாறி சொல்றேன். என்ன, இது மெயின் மெத்தட் இல்லை. மெயின் மெத்தட் எப்பவுமே பப்ளிக்கா இருக்கணும்னு சொன்னா, நீங்கள் யூசர் டிஃபைன் மெத்தட் நீங்களா டிஃபைன் பண்ற மெத்தட்டை தான் பிரைவேட்டா மாத்தினா பிரச்சனை இல்லை. பட் மெயின் மெத்தட் எப்பவுமே பப்ளிக்கா தான் இருக்கணும். இருந்தால் தான் ஜேவிஎம் அதை அக்சஸ் பண்ண இயலும். இப்போ இது பிள்ளை, ஏன்னா இது மெயின் மெத்தட், அது எப்பவுமே பப்ளிக்கா இருக்கும். இந்த பப்ளிக் கிளாஸ் ப்ரோக்ராம்ன்றதை நான் இந்த பப்ளிக்கை பயன்படுத்தாம விடலாம், அது பிரச்சனை இல்லை, பயன்படுத்தாம விடலாம். இது சரி, நான் சொன்னேன் பயன்படுத்தாம விடலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ், ஸ்ட்ரிங் ஆர்க்ஸுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் நேம் என்று பயன்படுத்தலாம் என்று வைக்கலாம். ஸ்ட்ரிங் ஆர்க்குக்கு பதிலாக ஸ்ட்ரிங் நேம் என்று பயன்படுத்தலாமோ என்று சொல்லி கேட்கலாம். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது என்னது இப்படி அந்த ஆக்குன்னு சொல்லி போட்டுட்டு இப்படி பிரேக்கெட் போடுறது, அது என்னது? அப்படி என்ன ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு டேட்டா டைப். அது சரி, முதல் இது இது என்னது அந்த பிரேக்கெட்டுக்குள்ள? முதல்ல என்ன இது? ஒரு மெத்தேட்டுக்குள்ள என்ன இது இப்படி ஏதோ வெளியே வச்சிருக்கிறேன், இது என்னது? அரே. எஸ், அது என்னன்னு சொன்னால் மிதுனன் சொல்றது போல ஒரு அரே. அரே, சரி, ஓகே. ஸோ என்னன்னா உங்களோட மூன்றாவது மாடியூல்ல இருக்குது. மூன்றாவது மாடியூல்ல சாப்டர் 3, சாப்டர் 3 இருக்கല്ലോ, கடைசியா போய் பாருங்க, கடைசியா போய் பாருங்க. டிக்ளரிங் அரே வேரியபிள், டிக்ளரிங் அரே வேரியபிள், டிக்ளரிங் அரே வேரியபிள். சரி, டிக்ளரிங் அரே வேரியபிள். ஸோ அப்படி என்றால் என்னென்றால் முதலாவது ஒரு வேரியபிள் என்ன? வேரியபிள் சொன்னா ஒரு ஸ்பேஸ். வேரியபிள் ஒரு ஸ்பேஸ், அதுக்குள்ள ஒரு பெருமானத்தை போட்டு வைக்கலாம், ஒரு பெருமானத்தை போட்டு வைக்கலாம். இப்பதான் உங்களுக்கு எழுதி காட்டினான். இன்டீஜர் ஏ இஸ் ஈக்குவல் டு 18. இதுக்கு ஒரு பெருமானம் தான் போடலாம். நீங்க திருப்பி என்ன செய்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு 20 மாத்தினா அதுக்குள்ள அந்த ஏ 18 20 மாறிடும். 18 20 மாறிடும். அதுக்குள்ள ரெண்டு பெருமானம் இருக்காது, 18 20 மாறிடும். ஒரே ஒரு பெருமானம் தான் நாங்கள் இதுக்கு சேமிச்சு வைக்கலாம். அப்ப சில தேவைகள் இருக்கும் உங்களுக்கு, பல பெருமானங்களை சேமிக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். நேம்ஸ், பல கனவேற்ற நேம்ஸ் சேமிக்க வேண்டியிருக்கும். மற்றது கனவேற்ற மார்க்ஸ் சேமிக்க வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி இன்டீஜர் மார்க்ஸ், மார்க்ஸ் இதுக்கு நீங்கள் 18 20 30 40 சொல்லி கனவேற்ற மார்க்ஸை நீங்க சேமிக்க வேண்டி இருக்கும். இன்டீஜர் டைப்ல என்ன செய்கிறது? என்ன செய்யலாம்? ஸோ அதுக்குத்தான் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது சொல்றது அரே. அரே, அரே என்றால் என்னன்னு சொன்னா ஒரு நேரத்துல பல பெருமானங்களை சேமிக்கலாம். நாங்க அரே எப்படி கீறுவோம் நாங்கன்னு சொன்னா, எப்படி நாங்க அதை விளங்குற விளங்குறதுக்காக நாங்கள் கீறி வைக்கிறாங்கன்னு சொன்னா எப்படி
இப்படி பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி கீறுவோம். 18, 20, 30, 40 இப்படி நாங்கள் கீறுவோம். சரி, இப்படித்தான் கீறுனாங்க. முன்னுக்கு நாங்கள் இன்டீஜர் டேட்டா டைப்பில் மார்க்ஸ் ரெண்டாயிரம் இது நான் சும்மா கீறி காட்டுறேன். இதை நாங்கள் ப்ரோக்ராம் எழுத போனால் என்ன செய்வோம்னு சொன்னால் இன்டீஜர் டைப்பில், சரி, இன்டீஜர் டைப்பில் மார்க்ஸ் இப்படி டபுள் பிராக்கெட்ஸ், இந்த டபுள் பிராக்கெட்ஸ்ல பிராக்கெட்ஸுக்குள்ள நாங்கள் எப்படி எழுதி கொள்வோம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு எப்படி எழுதி கொள்வோம். சரி, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு நாங்கள் இப்படி எழுதி கொள்வோம். ஸ்கொயர் பிராக்கெட் எழுதி கொள்வோம். சரி, ஸோ நாங்கள் இப்படி தான், இதை நாங்கள் இப்படி தான் எழுதி கொள்வோம். ஸோ இதை ப்ராப்பர் வே எப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் வே இப்படி தான். டிக்ளரேஷன், அரே டிக்ளரேஷன் இன்டீஜர் டைப்பில், சரியோ, நம்பர்ஸ் என்று சொல்லி ஒரு அரேயை நாங்கள் உருவாக்குறோம். சரியோ, இன்டீஜர் டைப்ல நம்பர்ஸ் அரே உருவாக்குறோம். இது நாங்கள் அதுக்குள்ள பெருமானங்களை போடலாம். எப்படி நம்பர்ஸ் ஈக்குவல் டு 18, 20, 30, 40 இப்படின்னு சொல்லி பெருமானங்களை போடலாம். சரி, இப்படிதான் அரேக்குள்ள நாங்கள் பெருமானங்களை போடுறோம். நீங்கள் இதை இப்படியும் உருவாக்கலாம். எப்படின்னு சொன்னா இதுக்கு பதிலாக இப்படி எழுதாம எனது இன்டீஜர் முன்னுக்கே பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி போட்டு அப்புறம் அங்கே நம்பர்ஸ் இப்படி என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். சரி, ஸோ இப்படி நாங்கள் பல வேல அதை டிக்ளேர் பண்ணலாம். ஒரே நேரத்தில் இப்படி 2-3 அரேயையும் நீங்கள் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். டிக்ளரிங் மல்டிபிள் அரேஸ், ஒரே நேரத்தில் 2-3 அரேஸை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அப்போ இது என்னது, அரே. சரி, அதுக்கு அடுத்தது விடயம். இப்போ அரேயை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி, இப்போ அரேண்டா பல பெருமானங்களை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கவோ பாஸ் பண்ணுவோம், நாங்கள் பாவிப்போம். அடுத்தது நான் ஒரு மெத்தட் ஒன்று உருவாக்கி காட்டுறேன் பாருங்க. இன்டீஜர் calc age date of birth, current date minus அந்த date of birth, அதை ரிட்டர்ன் பண்ணினா ஏஜ். சரி, இதுல இப்போ கரண்ட் டேட்டை பற்றி நான் முன்னுக்கு ஒன்று சொல்லலைன்னு யோசிக்காங்க. சரி, அது ஒரு அசம்ஷன் எடுங்க. முன்னுக்கு கரண்ட் டேட்னு சொல்லி இதுல டிக்ளேர் பண்ணப்பட்டு கிடக்குன்னு சொல்லி இந்தியா டேட் இதில் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி, சரியா? ஓகே, அப்போ இது ஒரு ஏஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன். நாங்கள் என்னதை பாஸ் பண்ணுறோம், டேட் என்ற டைப்பில் டேட் ஆஃப் பர்த்தை உள்ள பாஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் இதை எப்படி பாவிக்கலாம்னு சொன்னால் calc ஏஜ், நான் இதில் சும்மா ஒன்றை பாஸ் பண்ணுறேன். சும்மா ஒன்றை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன நடக்கும், அப்படியே வேறு இதுக்குள்ள செக் பண்ணும் டேட் டைப்போன்னு சொல்லி ஓம் டேட். அப்போ கரண்ட் டேட்லேருந்து டேட்டை கழிச்சு போட்டு வந்தா ஒரு இன்டீஜர் வேல்யூ வரும், அதை ரிட்டர்ன் பண்ணுது. அதான் முன்னுக்கு இன்டீஜர்னு போட்டிருக்கு. இது ஒரு ஃபங்க்ஷன், சும்மா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி காட்டுங்க, மெத்தட் எழுதி காட்டுங்க, ஃபங்க்ஷன் மெத்தட் இந்த 3 மேலே யோசிங்க எழுதி காட்டுது. சரியா, நான் இதையும் எழுதி காட்டியிருக்கேன். அப்போ இது என்னது, இதை சொல்றது பெராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பெராமீட்டர்ஸ் பெராமீட்டர்ஸை நாங்கள் பாஸ் பண்ணி இருக்கிறோம். பெராமீட்டர்ஸை நாங்கள் பாஸ் பண்ணுறோம். பெராமீட்டர்ஸ்னா என்ன, ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறதுக்கு தேவையான டேட்டா, ஏஜை கால்குலேட் பண்ணுறதுக்காக தேவையான டேட்டா, அதை நாங்கள் பாஸ் பண்ணுறோம். பெராமீட்டர்னு சொல்றது, பெராமீட்டர்னு சொல்லுவோம். சரி, இதுல இந்த ஸ்ட்ரிங் ஆக்குன்றது பெராமீட்டர். ஸ்ட்ரிங் ஆக்குறது பெராமீட்டர். எது பெராமீட்டர்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஆக் என்று சொல்லி பேரில், ஆக் என்ற பேரில் ஒரு அரேய, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஆக் என்ற பேரில் ஒரு அரேயை நாங்கள் இதுல பாஸ் பண்ணுறோம். சரி, அதான் இதுமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஆக் என்ற நேம்ல ஒரு அரேயை பாஸ் பண்றோம். எதுக்குள்ள, மெயின் மெத்தடுக்கு. சரியா?
அப்ப இந்த ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்ல நீங்கள் அந்த ஆக்குக்கு பதிலாக சும்மா இதுக்கும் பேர் வைக்கலாம். அப்ப நேம்ஸ் சொல்லி கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதுக்குள்ள அது நேம் அண்ட் அரேன்ற பேருக்குல டேட்டா வேற போகுது. இங்க ஆக்கண்ட பேர்ல அரே வேற டேட்டா வேற போகுது. இங்க நேம் என்ற பேர்ல வேற போகுது. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரியா? அப்ப நாங்கள் இப்படி மாத்தலாமோன்னு சொல்லி கேட்டால் ஓ மாத்தலாம். சரி, எப்படி மாத்தலாம்? ஆக்க நேமாக மாத்தலாம். அதுல பிரச்சனை இல்லை. என்ன நாங்கள் பிறகு கீழே அந்த இதுக்குள்ள ஏதாச்சும் அந்த ஆர்க்ல வர டேட்டாவை பயன்படுத்துறோம்னு சொன்னா நேம் என்ற பேர்ல பயன்படுத்தி கொள்ளும். நேமுக்குள்ள தான் அந்த டேட்டாக்கள் வரும். இப்போ நேம்ஸுக்குள்ள இருக்க அந்த டேட்டாவை எடுத்தா சரி ஆர்க்குக்கு பதிலாக. சரி, பிரிண்ட் எல்எனுக்கு பதிலாக பிரிண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். பிரிண்ட் எல்என் சிஸ்டம் இப்படி ஒன்றும் இல்லை. என்ன அது ஓர்டர் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற அவுட்ன்றதுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் எல்என் ஃபங்க்ஷன். அதெல்லாம் லைப்ரரிஸ், சிஸ்டம் லைப்ரரிஸ். அதுக்குள்ள இருக்கிற அவுட்புட் என்ற ஒரு லைப்ரரிக்குள்ள இருக்கிற பிரிண்ட் எல்என் ஃபங்க்ஷன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் நீங்கள் பிரிண்ட் என்று மாத்தலாம். அது பிரச்சனை. அது லைன் நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணாம அதே லைன்ல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட்னா பிரிண்ட் இல்லைன்னு சொன்னா நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணும். இது சரி. இவரும் சரி, இவரும் சரி. என்ன பியும் சரி, இயும் சரி. விளங்காட்டி கேளுங்க. அடுத்தது 7வது கேள்வி. வாசிப்போட ஆன்சர் சொல்லுங்க. வாசிப்போட ஆன்சர் சொல்லுவாங்க. என்ன ஆன்சர்? என்ன கேள்வி முதல்ல? Select from the among the following the correct statement concerning Windows and Linux environment and Java program. விண்டோஸ் அண்ட் லினக்ஸில் ஜாவாவை ரன் பண்ணுறது பற்றியோ இல்லை ஜாவா சம்மந்தமாக ஏதோ கதைக்கிறேன். சரி, ஸோ என்னென்ன சரி. மிதுனன் சொல்றார் ஏ என்று சொல்லி. அப்படியா? ஓகே. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொன்னால்
In Windows operating system, one can use Notepad editor, and Linux, one cannot find Notepad editor to write source code. Notepad editor வந்து இந்த லினக்ஸ்ல இல்ல ரெண்டு சொல்லுறாரு. நோட்பேட் எடிட்டர் லினக்ஸ்ல, விண்டோஸ்ல இருக்குது, நோட்பேட்ல இல்ல ரெண்டு சொல்றாரு. சரி, ஜாவா ஜாவா சி அப்படின்னா என்னத்துக்கு இது பயன்படுத்துறது? ஜாவா சின்றது நாங்கள் ஜாவால் எழுதின கோடிங்க, ஜாவால் நாங்கள் ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். அதை நாங்கள் எப்படி சேவ் பண்ணியிருப்போம்? சும்மா ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு கிளாஸ் எழுதியிருந்தா ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா, இது கிளாஸ் நேம், என்ன கிளாஸ் நேம் இப்படி சேவ் பண்ணியிருப்போம். அப்புறம் அதை என்ன செய்திருப்போம்? கம்பைல் பண்ணியிருப்போம். என்னன்னு கம்பைல் பண்ணியிருப்போம்? ஜாவா சி என்ற கம்பைலரை யூஸ் பண்ணி ஜாவா சி தான் கமாண்ட், ஜாவா சி என்ற கம்பைலர் பயன்படுத்தி ஸ்டூடெண்ட் டாட் ஜாவான்னு சொல்லி இப்படி அடிச்சு எங்களுக்கு கம்பைல் பண்ணி என்ன வரும்? பைட் கோட் வரும். பைட் கோட் வரும். பைட் கோட் இல்லாட்டி இன்டர்மீடியட் கோடுன்னு சொல்லுவோம். இன்டர்மீடியட் கோடுன்னு சொல்லுவோம். பைட் கோட் இல்லாட்டி இன்டர்மீடியட் கோட். ஸோ அது என்ன பேர்ல வரும்? இந்த ஸ்டூடெண்ட் டாட் ஜாவான்றதான் ஃபைல்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் என்ற பேர்ல வரும். நீங்கள் எத்தனை பேர் இது வரைக்கும் ரன் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ தெரியல, ரன் பண்ணி பார்க்கணும். ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் என்று சொல்லி வரும். இதுதான் பைட் கோட் இல்லை இன்டர்மீடியட் கோட். இதைத்தான் நாங்கள் எல்லா கம்ப்யூட்டருக்கும் அனுப்புவோம். விண்டோஸ் இருந்தானே, லினக்ஸ் இருந்தானே, மேக்கா இருந்தானே எல்லாத்துக்கும் அனுப்புவோம். அங்கே ஜாவா விர்ச்சுவல் மெஷின் இருக்கு. அவர் அந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை பயன்படுத்தி என்ன செய்வார்? அந்த இன்டர்மீடியட் கோடை ரன் பண்ணுவார் என்று சொல்லி படிச்சுனாங்க. சரி, ஓகே. ஜாவாசி கமாண்ட் இஸ் நாட் வேலிட் இன் லினக்ஸ். எல்லாத்துலேயும் அது கம்பைல் பண்றதுக்கு ஜாவாசி தான். இந்த ஜாவாசி இவர் தான் கமாண்ட். அது பிள்ளை. When serving the source code in Windows environment, the Java file extension is required to type, but Linux எங்க நீங்க செய்தாலும் ஒரு சோர்ஸ் கோட் எழுதினால் அதை என்ன செய்யணும்? சோர்ஸ் கோட்னு சொல்லுவோம். நாங்கள் எழுதுற கோடிங்க சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். சோர்ஸ் கோடு எங்க செய்தாலும் அதை நாங்கள் டாட் ஜாவான்னு தான் சேவ் பண்ணி கொள்ளணும். லினக்ஸ் அப்படி செய்ய தேவைன்னு அது பிள்ளை. In Linux operating system, the Java bytecode file will have file extension .obj. அப்படி இல்லை, என்ன பைட் கோட் என்றாலே அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? டாட் கிளாஸ் என்ற பேர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அது பிள்ளை. இது ஓக்குன்னு சொல்லியெல்லாம் நாங்கள் படிக்கவே இல்லை. ஓபிஜின்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் படிக்கல. In Linux operating system, one cannot find Eclipse or NetBeans IDE similar to the Windows operating system. IDE என்றா என்ன? Integrated Development Environment. Integrated Development Environment சொல்றது. அப்படி அது என்ன? நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அவ்வளவு விடயங்களும் அவ்வளவு என்விரான்மெண்ட்டும் அதுல இருக்கு. அதான் ஐடின்னு சொல்றது. சரியோ? ஸோ இந்த நெட்பீன்ஸ் எஸ்லிப்ஸ்ன்றது 2001 2003 அந்த காலப்பகுதியில், ஆளும் பழைய அந்த காலப்பகுதியில் வந்து ஜாவாக்கு ஜாவாவில் கோடிங் எழுதுறதுக்கு ரொம்ப ஃபீச்சர்ஸை வழங்கின ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இப்போ நீங்கள் விஎஸ் கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட் பயன்படுத்துறது போல அந்த டைம்ல எல்லாருமே இந்த எக்ஸ்லிப்ஸோ இல்லாட்டி நெட்பீன்ஸ் தான் பயன்படுத்தினவன். இப்போ நாங்கள் அதை பயன்படுத்துறது விட்டாச்சு. 2015க்கு பிறகு அது ஃபேமஸ் இல்லாமல் போயிட்டுது. அது பெருசாக பயன்பாடுல இல்லாமல் போய் கொண்டு போயிட்டுது. அது கொஞ்சம் ஹெவியானது. ப்ரோக்ராம் அதை ரன் பண்ணுறது கொஞ்சம் ஹெவியான கம்ப்யூட்டர் தேவை. கொஞ்சம் ஸ்பெக் கூடின கம்ப்யூட்டர் தேவை, கொஞ்சம் ஹெவியாக இருக்கு மாதிரி. சரி, அது லினக்ஸில் ரன் பண்ணிடலாம்டா இல்லை. அது எல்லாத்துக்கும் மேக்குக்கும் இருக்குது, லினக்ஸுக்கும் இருக்குது, விண்டோஸுக்கும் இருக்குது. அது சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் சரி. சரி, அப்போ இதுக்கும் பிள்ளை. ஸோ ஆன்சர் வந்து இது ஏஆ தான் இருக்கு. பட் அது கொஞ்சம் கிளியர் இல்லாத ஆன்சர். In Windows operating system, no one can notepad editor. So one can use notepad editor, and Linux cannot find notepad editor. ஸோ அந்த பேரில் எல்லாத்தையும் எடிட்டர் இருக்கலாம். நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா சரி எங்களை அது இருக்கிறது. அது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் மேபி இது கொஞ்சம் பழைய கொஷின்ஸ் தானே. இது ஆன்சர் போடுறேன்டா ஏ தான் போடலாம், மற்றது ஒன்றுமே சூட்டபிள் இல்லை. ஆன்சர் கேட்டால் வேறு வழி இல்லாட்டி ஏ தான் போடலாம். ஓகே.
சரி ஓகே. ஸோ இன்றைக்கு இவ்வளவும் காணும், இன்றைக்கு கொஞ்சம் போதும். இன்னைக்கு எனக்கு நோட்ஸும் உங்களுக்கு நிறம தியரியாகவும் சொல்லி கொண்டு போயிருக்கிறேன், படிப்பிச்சிருக்கேன். ஓகே. ஸோ மிச்சத்தை அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமே, நாங்கள் கிளாஸ்ல ஏது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏன் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இருக்கோ? ஸோ இல்லைன்னு நாங்கள் நிப்பாட்டலாம். கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ். சில ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வராது, பட் இந்த ரெக்கார்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெக்கார்டிங் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். எங்களோட யூடியூப் சேனல் ஒன்று சொல்லி ஒன்று இருக்கு, எல்ஐடி இன்ஸ்டியூட் சேனல் ஒன்று இருக்குது. நீங்கள் கூகுளில் தேடி பாருங்க, எலைட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், எலைட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் யூடியூப்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தான் நாங்கள் இன்ஸ்டியூட் நேம் என்ன, எலைட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்லி யூடியூப்ல தேடி பாருங்க. ஆம், சில ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்காது, சிலதுகள் இருக்கு. இப்ப இந்த பாடத்துல ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில முதல் 2 மொடியூலுன்ற ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அதே நேரம் இந்தியன் செஷன் டேயும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்தியன் செஷன் டேயும் இருக்கு, முதல் 2 மொடியூல்டையும் இருக்கு. இதுக்கு மிச்சம் இருக்காது, முதல் 2 மொடியூல்ல மட்டும் இருக்கு. எங்களோட இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல்ல இருக்கு. சரி ஓகே. ஸோ இதோட என் பண்ணிக்கொள்றோம், மிஸ் ஆச்சு பார்ப்போமா. சரி ஓகே.